ஹலோ மக்களே, இப்போ ரோட் ஷோ மற்றும் போராட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு 5000க்கு மேலே மக்கள் கூடுறாங்கன்னா கண்டிப்பாக இது பொருந்தும். சாதாரண கூட்டம் வந்தால் 10 to 21 நாட்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பம் சமர்ப்பிக்கும். இதே 50,000க்கு அதிகமானோர் பங்கேற்கிறாங்க அப்படின்னா 30 நாட்களுக்கு முன்னதாகவே உரிய காவல் அதிகாரம் விண்ணப்பிக்க வேண்டும். அண்ட் ஒரு ரோட் ஷோ பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகணும். ஸோ எவ்வளோ பேர் மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத விட 50% அதிகமாக வந்திருந்தால் கண்டிப்பாக அது விதிமீறலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே கூட்டம் கூடுது கண்டிப்பாக தவிர்க்கணும். மக்கள் மெயினாக தவிர்க்கணும். அதே மாதிரி அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிற டைம், எண்ட் ஆகிற டைம், தலைவர் எவ்வளோ நேரத்துக்கு வருவாங்க, அந்த ஷோ எப்போ முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை நிறுவனத்திடம் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற வேண்டும். இதே மேடைகள், தடுப்புகள், மின்சார இணைப்புகள் ஆகியவற்றை உறுதித்தன்மைக்கு கலெக்டர் பரிந்துரை செய்த பொறியாளரிடமிருந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி அது ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே காவல்துறையிடம் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும். இதே தீயணைப்பு படைகள் எல்லாத்தையும் நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி வாகனங்களை நிறுத்துறதுக்கும் ஒரு 50 வாகனங்களுக்கு ஒரு வாலண்டியர் வச்சு அந்த கூட்டத்தை கண்காணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், தீயணைப்பு எல்லாமே தடையின்றி செல்றதுக்கு பாதி வழி எனி டைம் ஃப்ரீயாக விட்டுருக்கணும். இதே டிஜிட்டல் பேனர்கள், பிளாக் கார்டுகள் மற்றும் தற்காலிக கொடி கம்பங்கள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசின் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளின்படி அனுமதி வழங்கப்பட வேண்டும். தென் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி பகுதி ஒதுக்கி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் வைக்கணும். பெஸ்ட்டு அவங்க வராமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. சப்போஸ் சொன்ன கூட்டத்தை விட அதிகமாக வராங்க அப்படின்னா 100 மக்களுக்கு ஒரு தன்னாளர்கள் வச்சு அவங்கள கண்காணிக்க வேண்டும். அதே மாதிரி மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் இவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு அமைய வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 500 மக்களுக்கு ஒரு கழிப்பறை அப்படின்ற வசதி அமைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அந்த ஏற்பாடு செஞ்சவங்க தான் அதுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலான பாதுகாப்பு கண்காணிப்பு குழு அது நம்ம அமைச்சு தர வேண்டும். அது அதிக கூட்டம் நெரிசலை அது கண்காணித்து அதை பார்த்துக்கும். ரிஸ்க் இல்லாமல் அவங்க பார்த்துப்பாங்க அந்த டீம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பூத்ஸ், ஆம்புலன்ஸ் வசதி கண்டிப்பாக இருக்கணும். 10,000 பேர் வரைக்கும் ஃபஸ்ட் எய்ட் பூத் தேவையில்லை. ஆனால் 50,000 பேர் வரைக்கும் ஒரு மையம் வைக்கணும். இதே 5 லட்சம்னா 7 மையம் வைக்கணும். ஆம்புலன்ஸும் பார்த்திங்கன்னா 10,000 பேர் வரைக்கும் ஒரு அடிப்படை உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கணும். இதே 5 லட்சம் பேர்னால் 6 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து ரெகுலர் அப்டேட் கிடைக்கும். And thank you.